ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, நல்லா அரைச்சி எடுத்துருக்கிற தக்காளி அதையும் நல்லா பச்சை வாசம் போக எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், நம்மளோட கறி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற மஷ்ரூம் அதையும் நல்லா போட்டு இந்த மசாலாவில் பரட்டி எடுத்துக்கலாம். எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். இப்போ மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த அளவு ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. இப்படியே வேணுங்கிறவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக வேணுங்கும் போது இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வதக்கி எடுத்தோன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். இது சப்பாத்திக்கு ரோல் பண்ணுறதுக்கு, தனியாக சாதத்து கூட பிணையிறதுக்கு, தயிருக்கு சைட் டிஷ்ஷாக கடிச்சிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.